மனதை பதபதைக்க வைக்கும் போதை இளைஞர்கள் வெறிச்செயல். தப்பு பண்ணினதை தட்டி கேட்டது ஒரு குத்தமா? இளைஞர்கள் இப்படி தள்ளாடுறதுக்கு யார் காரணம்? தமிழகத்துல போதை கலாச்சாரம் வேரூன்றி கிடக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு வயசானவங்க வர நிறைய பேரு மது, கஞ்சா, குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பல போதை பொருட்களை பயன்படுத்துறாங்க. இதோட விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு. அந்த லிஸ்ட்ல திருப்பத்தூர் பாரண்டப்பள்ளி பகுதியில ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர் முருகேஷ்குமார், வயசு 20. அவர் வீட்டு வாசல்ல 4 இளைஞர்கள் 2 வீலரை அதிக சத்தம் போட்டு ஓட்டி வீலிங் செஞ்சு தொல்லை பண்ணிருக்காங்க. முருகேஷ்குமார் இதை கண்டிச்சிருக்கிறாரு. கடுப்பான போதை ஆசாமிங்க முருகேஷ்குமாரை பொளந்து கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த சேர், அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. செங்கல், இரும்பு ராடு, தடி வச்சு அடிச்சு முருகேஷ்குமாருக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் முருகேஷ்குமாரை மீட்டு திருப்பத்தூர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சிசிடிவி பதிவுகளை கந்தளி போலீஸ் ஆய்வு செஞ்சாங்க. ரகளையில ஈடுபட்ட அசேன், இர்ஃபான், ஆகாஷ், அபிஷேக் ஆகியோரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.